கிளம்பு. கிளம்புன்னு மட்டும் தான் சொன்னேன். நான் கிளம்பிட மாட்டேடி. நான் இப்ப வரேன். நம்ம பேர வெளியில கொண்டு போய் சொல்ல மாட்டேன்ல வம்மட்ட. நம்ம கழுவுத மீன்ல நழுவுத மீனா ஆயிரணும். அப்பதான் நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டா அந்த செல்ல தாயி. இல்லன்னா அவ்வளவுதான், அவட்ட ஆட முடியாதம்மா. நமக்கு இதுக்கு இந்த சண்டைக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிடணும். தூக்கிட்டா இனி அவன் அம்மா வீட்டுல கொண்டு தள்ளிடுவா. நம்ம இருந்தாலும் ஒரு ஆக்டிங்க போட்டுரும் நல்ல பிள்ளையாட்டு. இல்லன்னா என் பேரு வந்துடப்படாதம்மா. இல்ல இது உனக்கே நியாயமா இருக்கா? அவக்குள்ள சூட்கேஸ் தூக்கிட்டு எங்க அவன் அம்மா வீட்டுல கொண்டு தள்ள போறியா? வேண்டாம்ல, அந்த பாவம் நமக்கு எதுக்குல? சொன்னா கேளல. பேசாம ஏறிமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆட்டி எந்திரி. இந்த வீட்டுல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கப்படாது. உனக்கு இந்த வீட்டுல சீட்டு கிடையாது. சொன்னா கேளல. அவ அம்மா வீட்டுல கொண்டு விடாதல. அம்மா வீட்டுல கொண்டு விட போறேன்னு உனக்கு யார் சொன்னா? இல்ல பார்த்தா அப்படிதானே தெரியுது. சூட்கேஸ் நிறைய துணிமணி எல்லாம் தூக்கிட்டு வேற எங்க கொண்டு விடுவ? அம்மா வீட்டுல தானே கொண்டு விட போறேன். பாருமா, அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு வர அளவுக்கு என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணல. என் பொண்டாட்டியும் நானும் தனி கொடுத்துறோம் போறோம். இப்ப பயணி குடிக்க நேரம் இல்ல. நாளைக்கு என்ன கொண்டாங்க? நானும் எங்க அண்ணன் பொண்டாட்டி மைனி தான் என் மைனியா கூட்டமா இருந்துச்சு. நானும் என்னவோ மைனி தான் வந்துட்டு அவளுக்கு நினைச்சேன். நீங்க பயணி கொண்டு வந்திருக்கீங்களோ? சரிக்கா, பரவாயில்ல, போயிட்டாங்கன்னு. எப்பா அந்த குண்டு குஸ்பு அதான் என் மைனிகாரியா வந்துட்டா போல இருக்குன்னு நினைச்சு ஈரக்கொலையே அந்த பச்சம்மா. நல்ல வேலை பயணிகார அக்கா. அதுதான் எனக்கு மைனியான்னு காதுல கேட்டிருக்கம்மா. இனி போய் உட்கார்ந்து நிம்மதியா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அதனை கேட்டேன். அவ எதுக்கு இங்க வரப்போறா? அது இந்த நேரத்துல வரவாளா? வீட்டுல கிடந்து சாணி அள்ளிட்டு மாட்டுக்குள்ள படிச்சு கிடப்பா. இந்த பிரெட்டை வாங்கி வந்து போட்டிருக்காரா? திங்கார காஞ்சி கருவாடாவே கிடக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. இதெல்லாம் எப்படி தீன்னு கொண்டாடுதாரோ? சரி, எல்லாம் ஒரு வேலைக்கு நன்மைக்குதான். யாராவது வந்தானே டக்குன்னு இலையை தூக்கி போட்டு பிரெட்டு தூக்கி வச்சு மூடிடலாம்ல. சிக்கு புக்குன்னு கதவு பூட்டி கொண்டி வச்சாச்சு. இனி எவன் வருவா? ஒரு நதி வராது. நாம நிம்மதியா சாப்பிடலாம்ப்பா. பயணிக்காரக்க சும்மா இருக்கவே மாட்டாவா? வேண்டாம்னு சொல்லிருக்கேன். மறுபடியும் வந்து கதவை தட்டிட்டு கிடக்காவோ. ரெண்டு போடு போட்டதான் அந்த அக்கா சரி வருவான்னு நினைக்கேன். அதை திறக்கண்டா, ஜன்னலடி பார்த்து சொல்லுவோம். யாத்தாடியோ, எங்க அண்ணன் பொண்டாட்டி குண்டு குஸ்பு. மைனியா வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க? கதறங்க மைனியா. நான் வீட்டுக்குள்ள இருக்காம அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கேன். பாவி மக்கா வந்துட்டாயா நேரம் பார்த்து வந்துட்டாளையா. வெனக்கீன்னு வந்திருக்காளே. ஒரு பறக்க திங்க விடாம ஆக்கிறதுக்குன்னு வந்திருக்காளையா. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவதானோன்னு அதே மாதிரி வந்துட்டாளையா. மைனியா கதவு தரீங்க. பிரியாணி தின்ன மாதிரிதான். இந்த பிரியாணி எந்த நேரத்துல வாங்குறானோ, யாருக்கு எதுக்குள்ள போய் வாங்குறானோ விளங்குறதுக்கு. இதுல வச்சிருந்தா கூட தூக்கிட்டு ஓடி அடுக்கல்ல எங்கேயா கூட மூடி வச்சிடலாம். இவ வேற கொண்டு நடக்கல. பேசாம இலைய போட்டு மூடி வேண்டியதா. பிரெட்ட திங்க மாதிரி நடிச்சிட வேண்டியதா. மழையிலே நிக்கியா? பாவி மக்கா, அந்த குண்டு குஸ்பு மட்டும் வருவான்னு பார்த்தா இந்த வானரங்களையும் சேத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. ஜன்னலோடி எட்டி பார்க்கும்போது இவன் மட்டும் தானே தெரிஞ்சா. இந்த ரெண்டு மூதியவர்களும் எங்க நின்று தெரியலையா? ஓரமா ஒளிஞ்சு நின்று இருக்கும் போல இருக்க. இவன் மட்டும் நான் கூட சமாளிச்சிடலாமே. அது ரெண்டு சமாளிக்க முடியாதம்மா. தேர இழுத்து தேர்ல விட்டுருமே. வாயாடி வேளாச்சே ரெண்டும். பிரியாணியை காப்பாத்திடுறியா? என்ன காப்பாத்திரு, பிரியாணியும் சேர்த்து காப்பாத்திரு. வாங்க மைனியா வாங்க. அப்ப யாருன்னு பேரு? சின்ன பண்ண. இப்பதான் அவன் சின்ன பண்ணு. வசந்தி வாங்கம்மா, உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. என்னவோ எக்ஸிபிஷன் நடக்க மாதிரி சுத்தில பாக்காளுவா. என்னடா இவா பிரெட்ட வச்சிருக்காளே எல்லாரும் பாத்துட்டு இருக்கே. அப்படி அது வேற ஒண்ணு இல்லக்கோ. உலக வரலாற்றுல முறையாட்டு தலவால இலை போட்டு ஒத்த பிரெட்டு காஞ்ச பிரெட்டை வச்சு திங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆள முதையா பாக்கணும். அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஆணு வாயை பிளந்து சுத்தி பார்த்தேன். ஆமாக்கா, நானே இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. பாத்துதுங்க. என்ன செய்யமா? என்ன யாரும் அப்படி கூடிவே கிடக்கல. எல்லாரும் வந்து காலோட நின்னுட்டு இருக்கீல. கிளம்ப போறீல? வந்ததும் வராததுமா எப்ப கிளம்பியவங்க மாதிரி பேச பாருங்க. உட்கார சொல்லுதலா மூதேவி. ஒரு கப் தண்ணி தரலக்கா உனக்கு. வந்தோட நல்லா வடிச்சு கொட்டுவீல. நல்ல வட்டச்சமனை மூட்டு உட்காந்து திம்பால. நல்ல முதல்ல ஒண்ணு சொல்லுனுக்கா. வந்தவளுக்கு பச்சை தண்ணி கொடுக்காத. அவளுக்குலாம் நடை அடிச்சு விரட்டி விடவளா. கையில இருக்க பழத்தையும் அந்த ஆரேஸ் குப்பியும் மூஞ்சில தூக்கி ஏறி நம்ம வீட்டுக்கு போவாங்க. வாக்கா, நீ எடுத்து கவுத்துன்னு சொல்லிவிட்டேன். நாளைக்கு எதுவா இருந்தாலும் அவளும் என் சபையில வந்து நிக்கணும் இல்லாட்டி. ஆமா, இவ வந்து சபையில நின்னுட்டாலும் இவளை நிறுத்திட்டாலும் சும்மா இருட்டி. அவ காதுல விழுந்துராமட்டி. அவளுக்கு பாம்பு செவி.
ஒரு 5 நிமிஷம் கூட உட்காராம போயிட்டேன்னு வச்சுக்கேன், உடனே அடுத்த போன் பறக்க என் மாமியா கறிக்கு. எம்மா மரமா வந்தாலும் அங்க இருந்து எங்க நிக்க என் வீட்டுல அவ உட்காருவாளா அப்படின்னு துவாசை திருப்பின மாதிரி திருப்பி போட்டுருவாடி. என் பக்கம் குத்த இருக்க மாதிரி சொல்லிடுவா பாத்துக்கா. அந்த எங்க மாமியார் 2 நாள் மூஞ்சி முறை தூக்கிட்டு இருப்பா. எனக்கு சரியா இருக்கும் பாத்துக்கோ. அதனால ஒரு 5 நிமிஷம் டீ உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு ஓடிடும்னா உனக்கு அடிதான் பொறுத்துட்டு இருக்கேன். சும்மையா சொன்னாங்க மதியாதர் தலைவாசல் மிதிக்காண்டான்னு. இப்படி சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துது எனக்காண்டி. நாங்க மைனியா காய்ச்சல்னு சொன்னாவள உங்க அம்மா கொல்லாமா இப்போ என்னத்த கொல்லாம்? அப்ப காய்ச்சல் வந்து போயிட்டு தான் இருக்கு. நாங்க மைனியா ஆர்லிஸ் குப்பி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ ஆரஞ்சு வர வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜூஸ் போட்டு குடிங்கன்னா கொஞ்சம் உடம்பு பத்திரமா பாத்துடுங்க. எங்க ஊர்ல வாங்கிட்டு வரல, அங்க ஒரு மாதிரி வெம்பனாப்புல இருந்துச்சு. அதான் உங்க வீட்டு பக்கத்துல கடை இருக்கு பத்தில, அங்கதான் பார்த்து நல்ல பழமாட்டு பிரஸ்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இடது கையை வச்சு வாங்க தானே தப்பு நினைச்சுக்கிட்டாதே மைனியோ. இந்த காய்ச்சல் வந்திருந்து வலது கை ஒழுங்கா விளங்க மாட்டேங்குது. உட்காருங்க மைனியா. சின்ன பண்ணே வசந்தி உட்காருங்கம்மா. என்ன சின்ன பண்ண வசந்தி கீழே உட்காந்துட்டியா? சோஃபா நல்ல ஜம்முன்னு போட்டுக்கணுமா, நல்ல புசுக்கு புசுக்குன்னு இருக்குமா, அதுல ஏறி உட்காருங்க. ஆண்டக்கோ எங்கட போனாலும் நான் வீடுகள்னா கீழே ஜம்முன்னு தரையில உட்காந்துருக்க. நான் கொஞ்சம் ஆள் நெட்டை பத்திட்டா இந்த கால் கொஞ்சம் நீளனால நமக்கு சோஃபெல்லாம் ஒத்து விடாது பத்தி விடுங்க. கீழே உட்காந்துருக்கேன் பாருங்க. இப்பவே பாருங்க புஷ்பாக்காக்கு இந்த கொண்ட வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். இதுல நான் இந்த சோஃபால ஏறி உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேல இந்த சீலிங்க தட்டிடுவேன். தங்க விலை ரூபா 10,005 கிராமு. ஆமாக்கா அதான் சொல்லுதேன். இன்னைக்கு எப்படியாவது நெக்லஸ் கேட்டுரு அவட்ட. நீ நைஸா நெக்லஸ் கேளு. அவ என்ன சொல்லுதான்னு மட்டும் பாரு. அவ என்னத்தையா ஒண்ணு யாருக்கு மாற பேசணும்னு வச்சுக்கியா, அவ கழுத்து இருக்காது நெக்லஸ் போடுறதுக்கு. அவ குறவளைய காடிச்சு துப்பிடுவேனா. நல்லா இருப்ப சும்மா இருட்டி நெக்லஸ் நான் கேக்கேன். அவ என்ன சொன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சண்டை இழுத்துறாதடி. இப்படி பொறுத்து போறதுனாலதான் அவன் உனக்கு சாணி வச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இருக்கடி. ஐனியா காய்ச்சல்ல ரொம்ப குணங்கி போயிட்டேன். ஆள் அரவுசரா போயிட்டேன். 5 கிலோ இழைச்சிட்டேன்னு சொல்லி டாக்டரே சொல்லி வருத்தப்படுறாரு. இக்கு பாக்க 5 கிலோ குறைஞ்ச மாதிரி இல்லையே, பார்த்து 15 கிலோ குறைஞ்சி வக்காடு மாதிரிலாம் இருக்கே நீங்க. நம்மள போட்டு தக்கன மாதிரிலாம் தாக்குதா அந்த 4 முடி. ஐனியா சாப்பிடுங்க மைனியா. அந்த பிரெட் எடுத்தாது பாவம் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கியா. காப்பி பியான போட்டு தரட்டுமா, இல்லன்னு இந்த ஹார்லிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல அதுல ஒரு கப் வேணா போட்டு ஆத்தி தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மைனியா. எதை கண்டாலும் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு தான் வருது. இந்த பிரெட் திங்கிறதுக்கும் முடியாமதான் அப்படியே விக்கவா கக்கவான்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஆச்சல் வந்து அப்படிதான் மைனி இருக்கும், பெரட்டிக்கிட்டு கொமட்டிக்கிட்டு வரும். எனத்தையா ஒண்ணு தின்னாதானே கொஞ்சம் ஒரு மாதிரி கெச்சுதாம இருக்க முடியும். எடுத்து தின்னுங்க மைனியா. கால் தெரியுது. ஆமா 4 மணி நானும் பார்த்தேன். பயங்கரமான காலால இருக்கு. கால் தெரியுது. ஆமாமா கால்ல செருப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் கால் தெரியதான் செய்யும். செருப்பு கொஞ்சம் குட்டி பாத்துக்க என் காலோட. என்ன பிரெட் வாய்கிட்ட கொண்டு போகும்போது யா மைனியா உங்க மூஞ்சி ஒரு மாதிரி கோடிக்கிட்டு போகுது. டேல மைனியா நீங்களே பார்க்கதானே செய்வியா. பிரெட் வாய்கிட்ட கொண்டு போக முடியல. ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோடலாயிருது காய்ச்சல் வந்ததுல இருந்து. ஏ பாவி மக்கா, நேரத்துக்கு நேரம் விதவிதமா ஆக்ட் கொடுக்காலையா. கால் ரொம்ப நேரமா தெரியுதுக்கா. கால மடக்கி உட்கார முடியல. தூங்க போட்டிருக்க பாத்தியா, அதான் கால் தெரியுதுமா. நான் உங்க கால சொல்லல. அப்ப எந்த காலுமா? தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. எம்மா ஐயா ராசா எப்பயா வந்த? ஒரு வாரம் கழிச்சு தானே ஐயா வருவேன்னு போன்ல சொன்னேன். போதுமா போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். என்னையா சொல்லுதே? என்ன சொல்லுதே? என்னம்மா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? ஏ ராசா எனக்கு ஒண்ணு புரியலையா ஐயா. ஆமாமா உனக்கு புரியாது, எதுவுமே உனக்கு புரியாது. எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டியம்மா. ஐயா ராசா, ஐயா ராசா நான் வேணுக்கிட்டு பண்ணல ஐயா. என்ன சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. நெசத்தை சொல்லிருக்கலாமா? நெசத்தை சொல்லியிருந்தா கூட நான் என் போக்குல ஏத்துக்கிட்டு என் வழி என்ன உண்டுமோ அதை நோக்கி போயிருந்திருப்பேன். ஐயா உங்க அக்கா மாமா ராசாத்தி என் பியாத்திய என் தங்க மயில உனக்கு தான் ஐயா கட்டி வச்சு அழகு பாக்கணும்னு சொல்லி ஒன்ன விட ஆசைப்பட்டது இந்த கிழவிதான் ஐயா. இந்த கிழவிதான் நடக்காம போயிட்டேன். நான் என்ன ஐயா செய்வேன்? அங்கிட்ட வேணுக்கிட்டு போய் சொல்லல ஐயா. சூழ்நிலை அப்படி அமைச்சு போச்சு. எனக்கு தெரியும்ல, உன்னையும் கூட்டிட்டு போய் தானே உங்க மாமா கிட்ட பொண்ணு கேட்க போனேன். எனக்கும் ஆசை இல்லடா நான் வந்திருப்பேனா வாங்கட வீடேறி பொண்ணு கேட்கறதுக்கு அந்த மனுஷன்ட்ட எத்தனை வருஷமா பேசாம இருந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு போய் பொண்ணு கேட்க போனோம்ல ஐயா. உன் மாமே வீட்டை காலி பண்ணி பிள்ளையும் கூட்டிட்டு எங்க போனானோ. நம்ம பொண்ணு கேட்க போன நேரத்துலதான் இவன் நம்மளுக்கு பொண்ணு தரதுக்கு விருப்பம் இல்லாம ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டா நம்ம நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தோம்ல. இப்பதான் ஐயா விஷயம் தெரிஞ்சு அந்த 10 ரூபா மவனுக்கு தான் பொண்ணு கேட்க வந்திருக்கா. அந்த நேரம் பார்த்து உன் மாமனும் இல்லாம இருந்திருக்கா. இந்த 10 ரூபான்னு அவனுக்கும் தெரியல. அவ பூ வச்சுட்டு போயிட்டா. நான் என்ன நினைச்சோம்னா என் மாவன் காட்டா கணக்கு ஊரை
ஊரை சுத்திட்டு நல்ல வேலை சொல்லி இல்லாம இருக்கிறதுனால தானே அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேக்காரு. நல்ல ஒரு வேலை சொல்லி கிடைச்சிக்கிட்டு கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்தோம்னா எப்படியும் பொண்ணை கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சதாயா உன்னை சென்னைக்கு அனுப்பி விட்டேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அவரும் ஊரை விட்டு போயிட்டாரு. கடைசியில எங்க இருந்தாரோ தெரியலப்பா. பத்துமா மோகனுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டாயா. அதை வாங்கிட்ட விஷயத்த சொன்ன நீ உடஞ்சு போயிருவேன்டாயா. வட்ட ஒண்ணுமே சொல்லல. ஊருக்கு வந்த பிறகு பொறுமையா சொல்லிக்கிடலாம், வட்ட எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்ட. நான் பெத்த மாமா எனக்கு முன்னால போய் சேர்ந்துட்டாள் ஐயா. என்னால கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிட்டே. அவ இருந்து நான் சாவணும். அவ போய் முன்னால சேர்ந்துட்டாள. என் பியாத்திய கட்டி வச்சாது. நான் கடைசி வரைக்கும் அவளை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சேனே, நடக்காத போயிட்டே. நான் என்னையா செய்வேன்? ஐயா வருத்தப்படாதையா. இதுக்கப்புறம் தான் நான் ஊருக்குள்ள போய் லேசா நான் அவ பாட்டின்னு சொல்லாம விசாரிச்சு பார்த்தேன். ஏற்கனவே பத்துமா அவனுக்கு இவன் பியாத்திய ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு போல இருக்கு. அவளும் பூ வச்சுட்டு போனாண்ட இவளுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்திருக்கு போல இருக்கு. பத்துமா அவனும் என் பியாத்திய தான் கெட்டுவன் ஒத்த கால நின்று இருக்கான். கடைசியில பத்துமாவுக்கு தங்கச்சி எல்லாரும் கூட மாட சேர்ந்து எடுத்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காவா. அந்த பத்துமாவுக்கு தான் விருப்பமே இல்லாம இருந்திருக்கு. இன்னும் என் பியாத்திய சரியா ஏத்துக்கலன்னா எல்லாரும் அக்கம் பக்கம் பியாசிக்கிட்டுதாவோ. அது ஒண்ணு இல்ல, என் பியாத்தி தங்க குணத்துக்கு பத்துமா மாறிடுவா. இதெல்லாம் போன்ல எப்படியா சொல்ல. என் பியாத்தி கல்யாணம் முடிச்சுட்டு சொன்னா நீ தாக்கிக்கிட மாட்டேன்டா. ஒண்ணுமே மூச்சு விடாம இருந்துட்டய்யா. சரி நல்லபடியா வேலை பாருயா, பாத்துக்கலாம்டே. ஏம்மா என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கா, போலீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டா. அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது மாமனை கண்டுபிடிச்சிடணும், அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நானும் சரியா சொன்னேன். ஆனா என் மனசுல இருக்க விஷயத்த அந்த நேரத்துல வட்ட போட்டு உடைக்க முடியலையா. அந்த சக்தி என்கிட்ட இல்லையா. பாரியா நமக்கு அந்த குடுப்பனை இல்ல, அததான் சொல்லணும். வேற ஒண்ணு சொல்லதுக்கு இல்ல. உன்னை நான் ஏமாத்தலையா. வேற என்ன செய்யயா. இப்ப அழகு ராசா போல கோட்டை சூட்டு போட்டுட்டு வந்து கை நிறைய சப்பாத்தியமும் பண்ணிட்டு வந்து நிக்க. ஆனா கவலைப்படாதய்யா. உனக்கு நீ ஏத்த பொண்ணு இனிமையா பிறக்க போற. எங்கேயோ பிறந்து வளர்ந்துருப்பா. நான் கண்டுபிடிச்சு எப்படியாவது உனக்கு கெட்டி வச்சிட்டு நான் கண்ண முடியறணும். அப்படி சொல்லாதம்மா. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. அப்படி இல்லம்மா, நான் கல்யாணத்துக்கு நான் அவசரப்படல. அக்கா மாவளை வேற எங்கேயாவது கட்டி கொடுத்தா கண்ணுகாணாத இடத்துல யாராரு எப்படி இருக்கா அவளோ. பிள்ளைய கஷ்டப்படுத்திடப்படாத. அக்காவே என்ன கஷ்டப்பட்டு பாதியில வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்துட்டாள. பிள்ளையும் கஷ்டப்பட்டுறப்படாத அப்படி நினைச்சுதாம்மா நான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். உன்னையும் பாத்துக்கிடுவா, நீனும் அவளை நல்ல தங்கமா பாத்துக்கிடுவ அப்படின்னு நினைச்சம்மா. அக்காவதான் நம்மள கண்ணுக்குளிர பக்கத்துல வச்சு பார்க்க முடியலையா. அக்கா பிள்ளையாவது நம்ம பாத்துக்கலாம்னு நினைச்சம்மா. அந்த ஒரு சந்தோஷம் தாம்மா எனக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம வருத்தப்பட மாதிரி ஒண்ணும் நடக்கலாமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நடந்திருக்கு. யாழினி கல்யாணம் முடிச்ச ஊர்லதான் என் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் தான் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு. அவன் கல்யாணம் முடிச்சிருக்க பையன் தங்கமான பையனா. அவன் ஏற்கனவே இவ்வளவு கல்யாணம் முடிக்கணும்னு ரொம்ப விரும்பி இருக்கான். அதுவும் இல்லாம நல்லா பாத்துக்கிடுவான் மாமாவ. யாழினியும் தங்கமா பாத்துக்கிடுவாமா. அதனால நம்ம இனி கவலைப்படாட்டாமா. கடவுள் இன்னாருன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாரையா. அதுதானே நடக்கும். நம்ம தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் நடக்குமா? நடக்குதுதானே நடக்கும். மனசு தேத்திக்கையா. சரி நம்ம பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கட்டும், அதுதானே வேணும். அந்த பத்துமாக்கு என் பிள்ளை குடும்பத்தை கண்டாலே ஆவாது. என்னன்னு தான் நான் எப்படி போய் பார்க்க. வாயா இருந்தாலும் மனசு தேத்திட்டு அவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. போய் பிள்ளைய ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருமாயா. நீனு ஊர்ல இருந்து வந்திருக்கலாம். வேண்டாமா, நான் வரலமா. நீ மட்டும் வேணா போய் பாத்துட்டு வா. ஒரு நிமிஷமா. தங்கச்சி மாதிரில இருக்கு. யாருக்கே அது? நான் சம்பதியம் பண்ணி யாழினிக்கு வாங்கி வச்சதுமா. ஐயா அவளுக்குன்னு வாங்கினது நீ வாங்கி கொடுத்ததாட்டு கொடுத்துருமா. சரியா, எப்படியாவது என் பியாத்திய பார்த்து கொடுத்துருதேன். இன்னும் வந்தா நல்லா இருக்கும். இருக்கட்டுமா, நீ என்னைய கொண்டு போய் கொடுத்துரு. அந்த பத்துமா வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாளோ தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்லையா, நீ ஆசையோட வாங்கிட்டு வந்துட்ட. சரி நான் போய் என் பியாத்திட்ட கொடுத்துட்டு அவளையும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஐயா ராசா, நீ ஒரு வாரம் கழிச்சு தானே வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பொங்கலை பத்துக்கா நேத்து உள்ளது பொங்கி கஞ்சி கிடக்க அதை வச்சு குடிச்சுக்கலாம் எனக்கு மட்டும்தானே நினைச்சேன். நீ இப்ப வந்துட்டு இல்லையா, ஒரு 10 நிமிஷம் இரு. பக்கத்துல இருந்து கருவாடு நல்ல முறை கருவாடு கிடைக்கும், வாங்கிட்டு வந்து சொத்த பொங்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். நீ அங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டியோ தெரியல, நாக்கெல்லாம் செத்து போயிருக்கோம். உட்காரியா.